இப்ப நான் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் நான் பேசினதெல்லாம் அடிப்படை பிரச்சனைகள் பத்தி தான் நான் பேசியிருக்கிறேன். இப்ப தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை என்பது உங்கள் பிள்ளைகள், படித்த பிள்ளைகள், அவர்களுக்கு வேலை இல்லை. 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை. சரியாதானே நான் சொல்றேன்? எப்படியோ கஷ்டப்பட்டு நீங்களும் படிக்க வச்சிட்டீங்க. கடனை வாங்கி காதுல மூக்குல கத்துல இருக்க எல்லாம் வச்சு கிச்சு நிலத்தை வச்சு வீடு அடக வச்சு எப்படியோ படிக்க வச்சு என் புள்ள படிக்கணும், என் பொண்ணு படிக்கணும், படிச்சுட்டா வேலைக்கு போனா நானும் சந்தோஷமா இருப்பேன், நான் சுயமரியாதையோட வாழுவேன், நான் எல்லாம். இப்ப ஒரு பீரோட ஒரு பட்டு போட வேணா இருக்கா? இல்ல. ஆனா உங்க கனவு என்ன? என் பிள்ளைய நான் படிக்க வச்சுட்டா நான் மாட்டு வீட்டுல எனக்கு பட்டு போட வாங்கி கொடுப்பான், கழுத்துல சங்கிலி போடலாம், இங்க போலாம், வெளியில போலாம், கார்ல போலாம், அப்படி எல்லாருக்கும் கனவு இருக்குல்ல. ஆனா அந்த நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கா? 1,30,00,000 இளைஞர்கள் வேலை இல்லை. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையே 8 கோடி. அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம், இன்னைக்கு இல்லை. காரணம் என்ன? தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பை உருவாக்கல. வேலைனா எல்லாம் ஃபேக்டரி வேலை மட்டும் கிடையாது, விவசாயம் சார்ந்த வேலைகள் எவ்வளோ உருவாக்கலாம். ஆனா அதை பத்தி தெரியணும். முதல்ல விவசாய பத்தி தெரியணும். ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? ஸ்டாலின் அவருக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை. விவசாயத்தை விட்டுடுங்க. ஆனா ஒவ்வொரு பகுதியிலும் சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள், ஸ்பெஷல் அக்ரோ எக்கனாமிக் ஜோன், அந்த பகுதியில் என்ன விளைச்சல் இருக்கிறதோ அதை கொள்முதல் செய்து மதிப்பு கூட்டி சந்தையிட்டு உலகம் முழுவதும் அதை அந்த பொருட்களை வியாபாரம் செய்கின்ற ஒரு பகுதியாக, ஒரு மண்டலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்க வேண்டும். இது நிச்சயமா என்னால செய்ய முடியும். சாதாரணமா செய்யலாம். இதெல்லாம் அப்படி செஞ்சா போதும். என்னால கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கும் 50 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு உருவாக்கலாம். வேளாண் சார்ந்த வேலைகள் மட்டும் அத்துணை வேலை வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, தொழிற்சாலைகளில் இங்க இருக்கின்ற உள்ளூர் தொழிற்சாலைகள், உங்க இளைஞர்களுக்கு வேலை இருக்கா? அப்ளிகேஷன் போட்டா கொடுப்பாங்களா வேலை? யாருக்கு வேலை கொடுக்கறாங்க? பீகார், உத்தரகண்ட், ஜார்க்கண்ட், வடக்கத்தில் இருக்கிறவங்க தான் வேலை கொடுத்துட்டு இருக்கிறான். நம்ம நிலத்தை கொடுக்குறோம், கவர்மெண்ட் மூலமா வரி குறைக்கிறோம், தண்ணி கொடுக்குறோம், ரோடு போடுறோம். நம்ம விவசாயம் பண்ண, நம்ம முன்னோர்கள் விவசாயம் பண்ணதுலாம் அவன் கவர்மெண்ட் பிடுங்கி அவங்ககிட்ட கொடுக்குறான். அவங்ககிட்ட போய் நம்ம, ஐயா எங்களுக்கு வேலை கொடுங்க ஐயா, நான் பிஇ படிச்சிருக்கேன் யா, எம்பி படிச்சிருக்கேன் யா, பிஹெச்டி வச்சிருக்கேன் யா, ஐயா உனக்கெல்லாம் இல்லை போயா. ஆனா ஜார்க்கண்ட்ல வர்மா ஷர்மான் பண்ணா கொடுத்துருவானுங்க. ஆனா இதுவே நம்ம ஆட்சினா என்ன பண்ணிருப்பேன்? தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிற்சாலைகள், தனியார் தொழிற்சாலைகள், ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை உள்ளூர் இளைஞர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை நான் கொண்டு வருவேன். இந்த வாக்குறுதி திமுகவும் கொடுத்தாங்க. இதை நாங்க சொன்னது 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொன்னேன். அதை காப்பி அடிச்சாங்க. அதை அடிச்சாங்க. காப்பின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம என்ன சொல்றோமோ அப்படியே காப்பி அடிப்பான் திமுக. சரி, காப்பி அடிச்சுட்டு போ, நல்லது நடந்தா சரி. ஆனா அதையும் செய்ய மாட்டேன். நீ வாக்குறுதி கொடுக்கிற. ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் பாரு, விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கேன், ஒரு ஆவணம். இதுல திமுக கொடுத்த 505 வாக்குறுதிகள், நம்ம கொடுத்த வாக்குறுதிகள், திமுக கொடுத்த 505 வாக்குறுதிகள் இதில் இருக்கிறது. அதில் வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். வெறும் 66. ஆனா அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா, முதலமைச்சர் ஒரு நாள் சொல்றார், நாங்கள் 99 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம். அடுத்த நாள் 97 சொல்றார். அப்புறம் அடுத்த நாள் 90 விழுக்காடு வாக்குறுதிகள். அதுக்கப்புறம் வேளாண் துறை அமைச்சர் நாங்க 85 சொல்றார். நிதி அமைச்சர் 84 சொல்றார். ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்குறுதிகள். முத்துசாமின்னு ஒரு சாராயத்துறை அமைச்சர், நாங்க 82 விழுக்காடு வாக்குறுதி. நான் சொன்ன இதெல்லாம் நான் பேசல, புத்தகத்தை போட்டேன், இத படிங்கயா. நான் இந்த புத்தகம் போட்ட பிறகு நிதி அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நாங்கள் 72 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம். அப்படி எதுக்கு அவன் முதலமைச்சர் 99 சொல்றீங்க? எதுக்கு உங்க முதலமைச்சர் 97 பொய் சொல்றீங்க? யாரை ஏமாத்துறீங்க? 72 கூட கிடையாது, வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை மட்டும்தான் திமுக நிறைவேற்றி இருக்கிறது. 505 வெறும் 66 மட்டும்தான்.
அதுல வெறும் 13 விழுக்காடு 13%. எக்ஸாம்ல பாஸ் பண்ணா எத்தனை மார்க் எடுக்கணும்? ஜஸ்ட் பாஸ் 35, ஜஸ்ட் பாஸ். அந்த 35 எடுக்கிறது கூட துப்பு இல்ல. 13 மார்க் தான் எடுத்திருக்கு திமுக. 13 மார்க் எடுத்தா என்ன ஆகும்? ஃபெயில் ஆகும். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஓட்டு போடுவீங்களா? அவங்க வரணுமா? நிச்சயமா வரக்கூடாது. வருவதற்கு தகுதி இல்ல, திறமை இல்ல, நேர்மை இல்ல. அதனால ஃபெயில் ஆயிட கட்சி வீட்டுக்கு அனுப்புங்க. அந்த மனநிலை இப்ப தமிழ்நாட்டுல வந்துடுச்சு. ஒரு மாதிரி வந்துடுச்சு. எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க. ஐயோ இவங்க வேணாம்பா. அதிகாரிகள் மத்தியில கூட அவங்க மனசுல வந்துடுச்சு, இவங்க எல்லாம் வரமாட்டாங்க. அதிகாரிகள் மாறிட்டு வராங்க. இப்போ கொஞ்சமா மாறிட்டு வராங்க. காவல்துறையும் மாறிட்டு வராங்க. இப்போ இவங்க வரமாட்டாங்க. ஏன்னா தினம் ஒரு ஊழல், தினம் ஒரு வெளியில வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு செய்தியும் வெளியில வந்துட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களால் என்ன நடக்குன்னு தெரியல. அவர் மாட்டம் வருவாரு, காலையில 2 மணி நேரம் பார்த்துட்டு கால் ஷீட் கொடுத்துட்டு போயிடுவார். கட் ஆக்ஷன் கேமரான்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு 2 மணி நேரம் வந்து படிப்பாரு, பாப்பாரு, அப்புறம் கட்ன்னு சொன்ன வீட்டுக்கு போயிடுவார். இதான் நடக்குது. டிராமா நடக்குது, விளம்பரம் நடக்குது. நம்ம பணத்துல, வரி பணத்துல பேஜா விளம்பரம் படுத்திக்கிட்டு உங்களுடன் ஸ்டாலின், அங்க உடன் ஸ்டாலின், இங்க உடன் ஸ்டாலின் சொல்லிட்டுலாம் சும்மா இப்படியெல்லாம் விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திமுக வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டு. அதனால தான் நான் சொல்றேன்,